எல்லா புகழும் இறைவனுக்கே. வெல்கம் டு மை சேனல் தோப்புத்துறை தோழி. இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஆட்டுக்கால் சூப். இது ஒரு ஹெல்தியான ஃபுட். மூட்டு பிரச்சனைக்கு இது ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு இது தாராளமாக கொடுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 4 கால் எடுத்து கடையில் கொடுத்து சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை நாமளும் வீட்டில் சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இதே மாதிரி அந்த தீஞ்சி இருக்க இடமெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த தீஞ்ச வாடை வரும். இதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கோங்க. இப்போது சுத்தமாக நம்ம க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. 4 ஆட்டுக்கால், ஒரு மீடியம் சைஸ் பல்லாரி, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக புதினா மல்லி, ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு, தேவைக்கேற்ப உப்பு. வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ அந்த குக்கரில் 4 காலையும் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளியும் ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு விழுதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய். இப்போ எடுத்து வச்சுருக்க 3 தூளையும் ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கோங்க. தேவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு 2 லிட்ரு தண்ணி ஆட் பண்ணுறேன். இதை நல்லா வேக விட்டுருங்க. இது 10 விசில் வரைக்கும் வரணும். நல்லா வேகட்டும். அப்போ தான் அந்த காலில் உள்ள ஜெல்லெல்லாம் வெளியாகும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரை எடுத்து வச்சிடலாம். இப்போது 10 விசில் வந்துருச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். கால் நல்லா வெந்திருக்கான்னு பார்த்துக்கோங்க. நான் 10 விசில் விட்டதுனால அது வெந்திருக்கு, பார்த்தாலே தெரியும். உங்களுக்கு வேகலைன்னா திரும்ப 2 விசில் கூட வச்சுக்கலாம். பாருங்கள், கால் வெந்திருக்கு. சூப்பும் ரெடி ஆயிடுச்சு. இப்போது அதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.